We have a checklist of 25 points when we source a property, and in fact we don't sell properties to our buyers, we guide them and educate them on how to buy properties. நீங்க ஒரு இடம் வாங்கி அதுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டில நீங்க அமைச்சிக்க போறீங்க, அமெனிட்டிஸ்லாம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னாக்கா அதனோட காஸ்ட் பி சிக்னிஃபிகன்ட்லி ஹையர். ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணும்போது ரோடு போடுறதா இருக்கட்டும், காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், நம்ம பண்ற அமெனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா the cost is going to be divided between 50 or 100 plot. So என்னுடைய ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் இருக்காருங்க. ஸோ அவர் he happened to be one of our customers. ஸோ அவர் இடம் வாங்கின பிறகு எங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரு, வரதன்னா கை சுத்தம், வரதாஸ் ப்ராப்பர்ட்டினா பேப்பர் சுத்தம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்னது கேட்டு காம்ப்ளிமெண்ட். எஸ், பிரச்சனை இருக்குது, 150% மேலே பிளாட்களில் வந்து பிரச்சனை இருக்குது, வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்படி இந்த வில்லங்கம் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? உடனே சொல்லாதீங்க எங்ககிட்ட வாங்க செக்லிஸ்ட் படிங்க, நாங்கள் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியை வாங்குங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி வாங்காமல் பொதுவாக வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃப்ரம் அன் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ Welcome to Success Secrets, a business podcast that interviews business owners from around the city, and we will ask them for their secret of success in their business. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் வரதன். வரதன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாட் எடுத்து அந்த பிளாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர் எந்த மாதிரி பிளாட்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் டைட்டில்ஸ், கிளியர் பேப்பர்ஸ், கிளியர் டாக்குமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து விற்கவே வைப்பார். அந்த மாதிரியான ஒரு பிளாட் ப்ரொமோட்டிங் பர்சன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ வரதன். தேங்க்யூ பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் மீ. ஸோ வரதன், நீங்கள் வந்து ஒரு டெக் பர்சன், நீங்கள் வந்து ஒரு ஐடி டூடாக இருந்து ஒரு மாதம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம் ஐடியில் இருந்து. அதெல்லாம் விற்றுட்டு இந்த வெயில்லையும் மழையிலையும் சேர்லையும் அலையிற மாதிரியான ஒரு பிளாட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வியாபாரத்துக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க? ஸோ I come from a family where we own large properties. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்மேனேஜ்மெண்ட்னால மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கள் ஃபேமிலி கைவிட்டு போயிடுச்சு. அதே சமயம் நான் வளரும் போது பார்த்துருக்கேன், அப்போவோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடம் வாங்கியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக. அவங்க விற்கணும்னு நினைக்கும் போது அவங்களால சரியான நேரத்தில் விற்க முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அந்த இடம் வந்து சரியான அப்ரூவல் இல்லாததுனாலையோ, இல்லை சரியான டாக்குமெண்டேஷன் சரியாக பண்ணாதனாலையோ, இல்லை டபுள் டாக்குமெண்ட்னாலையோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால விற்க முடியாமல் பார்த்துருக்கேன். ஸோ நான் வளர்ந்த விதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் வந்து சுலபமாக பண்ணுறதை விட அதை சரியாக பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணக்கூடாது? அதை நம்ம எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத, எந்த ஒரு அப்ரூவல்ஸ் ப்ராப்ளம் இல்லாத, எல்லா அப்ரூவல்ஸும் கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஏன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பிசினஸ்ல நான் வந்தேன். வெரி குட். இப்போது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம போய் பார்க்க போனாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுற செல்லர்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணுற புரோக்கர்ஸாக இருக்கட்டும், அதை ப்ரொமோட் பண்ணுற ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்கிறது வந்து எங்களோட டைட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியருங்க, பின்தங்கிய இவ்வளோ வருஷத்துக்கு வந்து நாங்கள் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கோம், எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தானே சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் யாருமே என் ப்ராப்பர்ட்டி சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இல்லையா? மாட்டாங்க. பட் அது ஒரு ஜென்ரலாக இருந்தாலும் ஒரு டியூ டிலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம வாங்கும்போது பார்க்கணுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா we have a checklist of 25 points when we source a property, and in fact we don't sell properties to our buyers, we guide them and educate them on how to buy properties, and we educate them with a 20-point checklist on how to purchase a property. Okay. ஸோ இதை வந்து அவங்க நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க டியூ டிலிஜென்ஸை பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க அட்வொகேட்டை செக் பண்ணலாம், எல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கு அப்புறமா அவங்க புக்கிங் பண்ணால் போதும். அண்ட் தட்ஸ் ஹவ் வி ப்ரமோட் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் பை எஜுகேட்டிங் அவர் கஸ்டமர்ஸ். வண்டர்ஃபுல். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த செக்லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த செக்லிஸ்ட்டை வந்து கிளைண்ட்டை வச்சுக்கிட்டு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேணாலும் வந்து அவங்களால வந்து அதை வேலிடேட் பண்ண முடியும். கண்டிப்பாக எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் அவங்க வாங்கும்போது அதை எதை வச்சு வேலிடேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் செல் பண்ணுற, நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து டிக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஓகே, ஸோ உங்கள் செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணுற மாதிரியான ஒரு, உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டிக் பண்ணுற மாதிரியான ஒரு செக்லிஸ்ட்டை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? பொதுவாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னங்க பார்க்கணும்? ஸோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லீகலாக கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கா, எத்தனை வருஷத்துக்கு பேப்பர்ஸ் கிளியராக இருக்குது, ஈஸி எத்தனை வருஷத்துக்கு இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இருக்கா,
அது வந்து ட்ரை லேண்டா இருக்கா, ஸோ அப்போதான் அப்ரூவல்ஸ் கிடைக்கும். ப்ராப்பர் டிடிசிபி ஆர் சிஎம்டி அப்ரூவல்ஸ் இருக்கா, ரெரா அப்ரூவல்ஸ் இருக்கா. ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணா ஏகப்பட்ட என்ஓசிஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அது சிஆர்எஸ்ஆ இருக்கலாம், அது வந்து என்ஹெச்ஏ இருக்கலாம், இல்ல வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய என்ஓசிஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாமே தரவா பண்ணிருக்காங்க ஒரு டெவலப்பர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்குமா, எலிஜிபிலிட்டி இருக்கா, ஸோ ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செக்லிஸ்ட் இஸ் வெரி எக்ஸாஸ்டிவ். அண்ட் இது எல்லாமே வந்து இது ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகுமா, இது 5 years 10 years டவுன் தி லைன் இது எவ்வளவு ரீசேல் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வாட்டர் பாடி இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டிக்கு பொருந்தும். And we make sure that we thoroughly comply to an entire checklist when you're sourcing a property, and at the same time educated buyers on how to buy a plot. So in the checklist வந்து it is completely based on governmental regulations-ல இருக்கிற விஷயங்களும் காமன் சென்ஸ் பேஸ் பண்ண விஷயங்களும் மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட், பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருஷமா இந்த பிளாட் ப்ரமோட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த லாஸ்ட் இயர்ஸ்ல நீங்க பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைட்டில்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் அண்ட் வில்லங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல என்ன வந்து விசித்திரமான ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த so many years of working-ல? ஸோ எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்டபோது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஸோ ஒரு 3 years பேக் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பிரைம் லொகேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டி வாஸ் லீகலி வெரி கிளியர். த பேரண்ட் டாக்குமெண்ட் வாஸ் 40 years old. லேண்ட் ஓனர் இஸ் a very genuine person. எல்லாமே சரியாக இருந்துச்சு. பட் ஒன் திங் தட் வாஸ் நாட் that didn't fit in was அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இல்லை. ஸோ அந்த லேண்ட் ஓனர் என்ன சொல்லியிருந்தாக்கா, சரி பட்டா உங்க பேரில் மாற்றிட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த லேண்ட் ஓனரும் பட்டா மாத்திட்டாங்க. பட்டா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம when we were about to close the deal, அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா somebody else contested that he had right over this property. and அந்த பட்டாவை ரத்து செய்யக்கூறி அது வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் சரி அண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ்லயும் சரி. So this issue cropped up. So because we do not compromise on our checklist, we dropped this property even though it was in a prime location, and the owner was genuine person, and the rates were also reasonable. So we dropped the sourcing of this project. Okay. So marketல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% of the properties வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு விஷயத்துல இந்த செக்லிஸ்ட்ல அடி வாங்கிருக்கேன். And we make sure that we drop those properties and we do not compromise on even one attribute. ஓகே. ஸோ இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது பிரச்சனை இருக்குது, 150% மேலே பிளாட்களில் வந்து பிரச்சனை இருக்குது, வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி இந்த வில்லங்கம் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? உடனே சொல்லாதீங்க எங்ககிட்ட வாங்க செக்லிஸ்ட் படிங்க, நாங்கள் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியை வாங்குங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி வாங்காமல் பொதுவாக வந்து ஒரு மக்களுக்கு ஃப்ரம் அன் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, how does one person not get cheated through all these processes? அதுக்கு பையருக்கு ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்க. ஸோ ஒரு இடம் வாங்குறோம், இட்ஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. ஸோ இடம் வாங்குறோம் போது அதுக்கு தரவான டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ எந்த ஒரு டெவலப்பர்னாலும் ட்ரஸ்ட் பிளேஸ் a major role. I think most people today just now look at sell their properties. But I think what matters the most is, I think their the credibility precedes everything. So when you have trust in the trust, you're reliable, and you're someone who delivers peace of mind. I think business naturally happens. வண்டர்ஃபுல். ஓகே. ஸோ இவங்க பையரோட டியூ டெலிஜென்ஸில் தான் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா? ஓகே, சரி. இப்போ வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கி செல் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ டேக் அப் அ ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் யூ செல் இட். நீங்கள் வந்து அது பண்ணும்போது வாட் ஆர் த வேல்யூ அடிஷன்ஸ் தட் த கஸ்டமர் இஸ் கெட்டிங் when they buy your property? டேரெக்டாக ஒரு செல்லர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து வாங்கும்போது என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது உங்களுக்கு? ஓகே. ஸோ we actually acquire properties in acres. So ஒரு கஸ்டமரா வாங்கும்போது most of our customers are IT professionals and they're first time investors. So இவங்க பாத்தீங்கன்னாக்கா when they want to purchase a plot to build a house or as an investment, most people have a budget, so they may not be able to purchase in acres. Okay. So அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்கா, that is where we come in. So we purchase in acres, do our due diligence, get all the necessary approvals, do development அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு gated community டெவலப் பண்றோம் அப்படினாக்கா அதுக்கு காம்பவுண்ட் வால் இருக்கணும், பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்கணும், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஒரு சுவேஜ் சிஸ்டம் இருக்கணும்.
ஸோ ஸ்ட்ரீட் லைட்டிங் இருக்கணும், ஒரு பார்க், கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கணும், ஒரு பார்க் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் தேவைப்படும். ஸோ தட் குட் பி ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து டேரக்டா ஒரு பையர் வந்து இடம் வாங்கும்போது இதெல்லாம் அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. இல்லை இதெல்லாம் பண்ணணும்னா இட்ஸ் a very laborious process. And not to mention the cost involved. Definitely, yes. So that is where we come in, and somebody who's a first time buyer can look at the checklist, be convinced, have confidence in us, and purchase a plot and build a house. So when you are making all these values improvements, நீங்க plot improvements நீங்க பண்ணும்போது, won't the property price go up naturally? So நீங்க இதை வந்து ஒரு வெளியில ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க, ஒரு பிளாட் வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் நீங்க இருக்கிற மாதிரி இடத்தை பாக்குறீங்கன்னா you're already going to pay a price for that. Okay. இல்ல நீங்க ஒரு இடம் வாங்கி அதுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டில நீங்க அமைச்சிக்க போறீங்க, அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னாக்கா அதனோட காஸ்ட் பி சிக்னிஃபிகன்ட்லி ஹையர். ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணும்போது ரோடு போடுறதா இருக்கட்டும், காம்பவுண்ட் வாலா இருக்கட்டும், நம்ம பண்ற அம்யூனிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா the cost is going to be divided between 50 or 100 plot. All the plot. So அதனால காஸ்ட் ஷேர் ஆகும்போது வந்து உங்களுக்கு இட்ஸ் ரிலேட்டட், அதோட பாரம் தெரியாது. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ ஹவு ஈஸி இஸ் இட் டு ரீசெல் அ ப்ராப்பர்ட்டி? இப்போ வந்து நீங்கள் லிக்விடேஷன் அப்படிங்கிறத ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஈஸி விற்கிறது, இல்லை எவ்வளோ டிஃபிகல்ட் விற்கிறது? அது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கண்ணன். ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பட் நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி எல்லா அப்ரூவல்ஸும் இருக்கு. அவருக்கு ஒரு சுத்தி வீடுங்க இருக்கா, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, சுத்தி என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அது என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்கு, and how close it is to a highway or ஒரு happening ஒரு IT place இருக்கோ அந்த மாதிரினா it will be easy to sell. Okay. So and there is a statistics which says properties which are closer to a main road or a highway can be sold quicker than properties which are in the interior. Okay. So there are so many attributes which based on which we can sell a plot. சீக்கிரம் ரீசேல் பண்ற முடியாது. There is no straightforward answer to it. Okay. ஆல்ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பிளாட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு செட் இருப்பாங்க. இல்லை பிளாட்டை வந்து நான் அதை டெவலப் பண்ணி நான் வந்து அதில் வீடு கட்டி நான் வந்து அதில் ஃப்யூச்சரில் வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் சில பேர் இருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து வாங்கிட்டு நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் திஸ் ப்ராப்பர்ட்டி டு மை சில்ட்ரன், ஸோ அவங்களுக்கு ஒரு அசெட் பில்டிங் மாதிரி இருக்கட்டும் ஃப்யூச்சருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வாங்குவாங்க. ஸோ வாட் ஆர் த major reasons on which people buy plots from you, and which do you think is the most convincing reason of all? Okay, so real estate purchase is a long term decision. So மக்கள் நீங்க சொன்ன மாதிரி பல காரணத்துக்காக வாங்குவாங்க நிறைய பேருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் having a home is a very emotional decision. இட்ஸ் மோர் தென் இட்ஸ் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டோ ஒரு பெருமையை தாண்டி அது ஒரு பயங்கரமான ஒரு சேஃப்டி. கரெக்ட். எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் a very safe and secure feeling, and rest all follows after that. So இடம் நிறைய பேர் வாங்குறது பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற இடம் வாங்குறாங்க. And there are people who make an investment. அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டு வீடு வாங்க நினைக்கும் போது நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. Some people want to build a second house or a second investment, அந்த மாதிரி பண்றவங்க உண்டு. சில பேர் for I'm having some excess funds, I'm parking the funds now, later I'll resell it ன்றவங்க உண்டு. Some people want to pass on the wealth to the next generation, இந்த மாதிரி investors உண்டு. There are people do investments for various reasons, and my favorite is people who want to purchase a plot to build their house. Okay, because they buy it along with a lot of dreams and hopes and aspirations. Okay. Out of all these years of experience, what moment made you feel the most satisfied, or what is most satisfying thing in your business? So என்னுடைய ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் இருக்காருங்க. ஸோ அவர் he happened to be one of our customers. ஸோ அவர் இடம் வாங்கின பிறகு எங்கள் காமன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரு, வரதன்னா கை சுத்தம், வரதாஸ் ப்ராப்பர்ட்டினா பேப்பர் சுத்தம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்னது கேட்டு காம்ப்ளிமெண்ட் அடிச்சிருச்சு. எஸ் இட் இஸ். ஸோ எனக்கு அப்படியே புல் அடிச்சிருச்சு. ஸோ அதை அவர் சொன்ன உடனே ஸோ அண்ட் தட் மூமெண்ட் ஐ ரியலைஸ்ட் நாங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தோமோ த பர்பஸ் இஸ் சர்வ்ட் அப்படின்னு நினச்சி. And that moment I felt trust, transparency and peace of mind was delivered to our customers. Amazing. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனை பார்த்து சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் எஸ்பெஷலி அ பிஸ்னஸ்மேன் when he is dealing with land and properties, கை சுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து இட்ஸ் a huge thing, it's a great accomplishment, I would say. Alright. இப்போது
லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து யூ ஹாவ் டு டீல் வித் லாட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு டேக் பர்மிஷன்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் கவர்மெண்டல் பிளேசஸ் அண்ட் பொதுவாக வந்து டிலேஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் ஆஃப் இட். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் வாங்கும்போது, நீங்கள் வந்து டீல் பண்ணும்போது, நீங்கள் வந்து இந்த லைசனிங் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? ஹவு டஸ் இட் ஒர்க் ஃபார் யூ? ஓகே, ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட சோர்சிங் போதே நான் சொல்லி தரேன், டியூ டிலிஜென்ஸ். ஸோ வி டூ அவர் டியூ டிலிஜென்ஸ் வென் சோர்சிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம சைடில் நம்ம டியூ டிலிஜென்ஸை கரெக்டாக பண்ணிட்டோம், நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அப்ரூவல்ஸ் வாங்குறதுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. அதுவே நம்ம சோர்ஸ் பண்ணும்போது ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொன்னேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 3 years முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ ரீசென்ட்லி ஹர்ட் தட் இஷ்யூ ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸ்மால் காம்ப்ரமைஸ் கேன் டிலே த ப்ராஜெக்ட் பை இயர்ஸ் டுகெதர். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட அப்ரூவல் ப்ராசஸ்லையும் வந்து செவரல் லேயர்ஸ் ஆஃப் டிலேஸ் இருக்க முடியும். ஓகே, உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்டில் வருதா இப்போ வந்து நீங்கள் ஒரு 160 பிளாட்ஸ் 160 யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் யூனிட்ஸ் ஆர் பீயிங் சோல்ட் டு இண்டிவிஜுவல் B2C கஸ்டமர்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து 95% மேலே வந்து விற்றுருக்கீங்க. ஸோ இத்தனை இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸை எங்கேருந்து நீங்கள் பிடிக்கிறீங்க? எப்படி அவங்க வராங்க? அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி விற்கிறீங்க? ஓகே, ஸோ நம்மள்ட்ட இருக்க மெஜாரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ என்னுடைய சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹேவிங் தெம் விசிட் அ சைட் இஸ் த டஃபஸ்ட் பார்ட். ஓகே, அண்ட் அவங்க சைட்டை வந்து பார்த்துட்டாங்கனாக்கா, த வே இட் இஸ் டெவலப்ட், த வே they see your paperwork, they see your checklist, they will be thoroughly impressed. ஓகே, because it is so transparent that இடம் வாங்கணும்னு ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நம்மளுடைய இருக்கும், and they will naturally be convinced. It's very hard to say no மாதிரி இருக்கும் உங்களோட. And இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, most of our business comes from our repeat customers. Okay. Or customer referrals. Okay. ஸோ ஒரு கஸ்டமரே வந்து நம்ம ஒரு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இடம் வாங்கும் போதோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணும்போதோ பிஸ்னஸ் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. Wonderful, because customer referrals is one of the biggest things to achieve in any business for that matter. Only if the customer is extremely delighted, not just satisfied, delighted, they will actually refer them to another friend or acquaintance of theirs to invest the same. And especially when you're talking about investment of this magnitude, that speaks volumes about the kind of work that you do, Vardhan. And in fact, word of mouth reference has been our biggest source of business. ஓகே வரதா, இந்த பிஸ்னஸில் காமனாக இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நான் கேட்குறது வந்து கிளைண்ட்ஸ்க்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ், பையர்ஸ்க்கு. ஓகே, பெரும்பாலும் பையர்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் ரியல் எஸ்டேட்காரனா என்னவாச்சும் சொல்லி வித்துருவாங்க. இல்லை சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி வந்து எங்கேயோ இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான மிஸ்கன்செப்ஷனுங்க. ஆனால் வாட் வி பிலீவ் இஸ் transparency. And we strongly believe that you can state the facts to the customers. உண்மையான ஃபேக்ட் சொல்லி நம்ம விற்கலாம். Okay. And that is how we have done business so far, and that has given us success. Wow, that's amazing. So simple, illa? Say the facts, be truthful, sell your property. It's as simple as that. Very good, very nice to hear, Varadhan. Another important question. So if you can describe your business in a single sentence, how would you do it? We make land buying simple, secure and stress-free, thereby delivering peace of mind and confidence to our customers. Wow, that's deep. Brilliant. இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யங் ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் சொல்கிற கருத்து என்னவா இருக்கு? Build your reputation before you start a business, and patience, be patient and be consistent. Success does not happen overnight, and when people see the value you deliver, they will recognize you and support you. Wow, deliver value no matter what. Yes. அமேசிங் வருதா. அண்ட் இதை நீங்கள் வந்து வெறும் சொல்ல மட்டும் செய்யலை, இது யூ ஹவ் லிவ்ட் பை திஸ் கோட் ஆல் யுவர் பிஸ்னஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து எனக்கு நேச்சுரலாக தெரியுது. பீயிங் ஹேவிங் சோல்ட் ஸோ மெனி யூனிட்ஸ் ஆஃப் லேண்ட் அக்ராஸ் த சிட்டி அண்ட் அவ்வளோ ஹாப்பி கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர் ஹாப்பினஸ் பார்க்கும்போது வந்து ஐ கேன் see that.
And I really hope that you put that big fat smile on so many number of people's faces across the Tamil Nadu and across the country. So congratulations and good luck to you, Vardha. Thank you so much, Kannan. Thank you.